அசிங்கப்படுத்துறீங்களா? எங்க அவர் மக்களுக்காக நேர்மையா, நான் வந்து அழுத்தி சொல்றேன், நேர்மையான ஒரு தலைவர், எதுக்கும் அஞ்சாத ஒரு தலைவர். அவரு எவ்வளவு வழக்க பாக்குறாரு அவரு. நாங்க எங்களுக்கு என்னங்க பயம்? அவர் நான் அப்பாவும் சிறைக்கு போனதை நான் பார்த்துருக்கேன். என்ன சிறையில் எனக்கு என்ன பயம்? எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது. நீங்க சம்மன் ஒட்டுறீங்க, சம்மன் யாருக்காக ஒட்டுறீங்க? எங்களுக்கு தானே நீங்க செய்தி கொடுக்குறீங்க. நான் அந்த சம்மனை தம்பியை நான் கிழிக்க சொல்றேன். நான் வெளியே வரதுக்கு இல்லை, நான் கிழிச்சிருப்பேன். நான் பண்ண ஒரே தப்பு அவரை கிழிக்க சொன்னது. நான் வந்து அவரை வந்து கிழிக்க சொன்னேன், எடுத்துக்கொண்டு என்கிட்ட எடுக்க முடியலன்னு சொன்னார். அதனால தான் கிழிங்க தம்பி, கிழிச்சு என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னேன். நான் அதை உட்காந்து நான் அதை பார்க்குறேன். அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இதெல்லாம் நடக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இந்த எஸ்ஐ வரும்போது நான் அதை சொல்கிறேன், இல்லை நான் தான் சொன்னேன், நீங்கள் போங்க, நான் வல்சரவாக்கம் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறேன். முடியாது, நீங்கள் வந்து அவரை அனுப்பலைன்னா நாங்கள் ஃபோர்ஸ் இறக்குவோன்றாங்க. எங்கள் ஃபோர்ஸ் இறக்கி நீ எங்கள் தம்பியை கைது பண்ணுற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டார்? அவர் இது முழுக்க முழுக்க காவல்துறை வந்து திட்டமிட்டு பண்ணது. இது நீலாங்கரை காவல்துறை அவங்க மொத்தமாக சேர்ந்து இது. அது இன்ஸ்பெக்டர் பிரவீன் வந்து ஏதோ முன்னாடியே அவர், ஏன்னா நாங்கள் அந்த எங்கள் வீடை முற்றுகையிட வந்த போதும் நம்ம தம்பிங்கெல்லாம் அமைதியாக அங்கே இருக்காங்க. உள்ளே போக சொல்லுங்க, உள்ளே போக சொல்லுங்க, உள்ளே போக சொல்லுங்கன்னு அவர் அவ்வளோ இது. தம்பி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்களா? இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மளை வந்து வீடை முற்றுகையிட வரும்போது எங்கள் அண்ணனோட சசி அண்ணனோட வண்டியை வந்து பின்னாடி கல்லை தெரிஞ்சாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே தான் இருந்தாங்க. எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க? இப்போ நேற்று போய் கேட்கும் போது எஃப்ஐஆர் போட்டுட்டோம், நாங்கள் கைது பண்ண 10 பேரில் அவர் ஒருத்தர்னு சொல்கிறாங்க. எத்தனை நாள் போய் அங்கே அவங்கள போய் பார்த்துருக்கோம், ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை. இப்போ என்ன, அன்னைக்கும் அவர் அதே தான் பண்ணார். அப்போ இருந்தே அவருக்கு வந்து எங்களுக்கு வந்து அது சந்தேகம் தான். அவருக்கு ஏதோ ஒரு எங்கள் மேலே அது வீட்டில் வந்து ஏதாவது இந்த மாதிரி கையை வைக்கணுன்றது அவரோட எண்ணம். வீட்டில் இருக்கிற நேரடியாக அவரை பண்ணுறதை விட வீட்டில் கூட இருக்கிறவங்கள பண்ணும்போது அந்த மென்டலி டிஸ்டர்ப் ஆவாங்க. எங்களை டிஸ்டர்ப் ஆக்கணுன்றது தான் அவங்களோட எண்ணம். நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. அதே மாதிரி காவல்துறை மேலே நம்மளுக்கு ரொம்ப அதிக மரியாதை இருக்குது. இவங்க இவ்வளோ இப்படி நடந்துக்குவாங்கன்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் யோசிக்கவும் இல்லை. இதுக்கு முன்னாடி சம்மன் கொண்டு வந்திருக்காங்க, மரியாதையாக பேசுவாங்க, கொடுப்பாங்க, அவர்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க. இப்படி தான் நடந்திருக்கு. தவிர ஒட்டிட்டு போனதே எனக்கு முதல் விருப்பம் கிடையாது. நான் வீட்டில் இருக்கேன், இல்லை என்கிட்ட சொல்லிட்டு அவங்க ஒட்டிட்டு போயிருக்கலாம். யாருமே வீட்டில் இல்லாத வீட்டில் அவங்க ஒட்டிட்டு போன மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க.